ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டை இப்போ இருக்கிற பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு புரியும். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை முதல்வராக பதவி ஏற்க இவங்க விட மாட்டானுங்க. எனக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஏன்னா விஜய் அவருடைய அந்த அசுர வளர்ச்சியை யாராலும் பொறுத்துக்கொள்ள முடியல. இவர் முதல்வர் ஆயிட்டாரு ஒன்ஸ் அப்படின்னா நம்மளால இனிமேல் அரசியல் செய்ய முடியாது, நம்மளுடைய அரசியல் அஸ்தமனம் போயிடும் அப்படின்ட்டு இங்க உள்ள எல்லா கட்சிகளும் தெரிய ஆரம்பிச்சுட்டு, முக்கியமா பிஜேபி, அதிமுக, திமுக. ஸோ அதனால இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்னென்ன முடியுமோ அவங்க சைட்ல இருந்து எல்லாரும் எதிர்ப்பை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில விஜய் அவர்கள் சிக்கிட்டு திணறாரு. பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோக்குள்ள ஒரு பரிதாபமா இருக்கு. ஸோ இவ்வளோக்குள்ள 108 இடங்களை சிங்கிள் மெஜாரிட்டி ஜெயிச்சு இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு நமக்கு ஆதங்கமா இருக்கு. ஸோ இன்னைக்கு இதுல வேற ஏகப்பட்ட அவர் மேல பழிகளை சுமத்துறாங்க. குதிரை போறான், அது பண்ணாரு, இது பண்ணாரு, ஃபோர்ஜரி பண்ணாரு, இப்படியா பண்றது, அப்படி இப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் இன்னைக்கு முழுவதுமா விளக்க போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில், அதாவது விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவருக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு கொடுத்துட்டு திருமாவளவன் ஆதரவு கொடுக்க போகிற மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது என்னால் அதை வந்து முழுசாக சந்தோஷம் அடைய முடியல, முழு திருப்தி எனக்கு வரல. நான் அதனால் அந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன், இதில் அவனுக்கு முழு திருப்தி வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இதெல்லாம் நண்பர் தோழர்கள் எப்படி எடுத்துருக்கீங்க, எல்லாருமே கொஞ்சம் நெகட்டிவாக கமெண்ட் போடுவீங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம்னா எல்லாரும் அதே மனநிலையில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷம். ஏன்னா நாம எல்லாரும் விஜய் அவர்களுக்கு முதல்வராகணும் எவ்வளவுக்குள்ள ஒரு சந்தோஷப்பட்டோமோ அந்த சந்தோஷம் இப்ப இருக்கிற இந்த இவங்களோட சேர்ந்து திமுக கூட்டணி கட்சியோட சேர்ந்து அவர் ஆட்சியமைக்க போறது இல்லை. உண்மையிலே அது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுக கூட்டணியில உள்ளவங்க எல்லாம் எந்த அளவுக்கு விஜய் அவர்களை எவ்வளவுக்குள்ள கட்டுமையை தாக்கி விமர்சனம் பண்ணாங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு எதிராக பயங்கரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பதில் தாக்குதல் கொடுத்து அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அப்படிங்கிற நிலைமையில இப்ப விஜய் அவர்கள் சிங்கிள் மெஜாரிட்டில வந்துட்டாரு அப்படிங்கிற போது நாம போய் துணை முதல்வர் வாங்கிடலாமா, நாம அந்த பதவியை வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகள் உள்ள திருமாவளவன் அவங்க கட்சிக்காரங்களாம் பேசுறத பார்க்கும்போது நமக்கு அப்படி எரியுது. ஏன்னா கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா துணை முதல்வரா என்னை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் துணை முதல்வர் கொடுப்பேன் அப்படி நிலைமைக்கு போனா அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அப்படி துணை முதல்வர் கொடுத்துதான் திருமாவளவன் கட்சி சேர்த்து ஒரு ஆட்சி அமைக்கணும், தயவு செஞ்சு ஆட்சி அமைக்க வேண்டாம், ரீஎலெக்ஷன் வரட்டும். சிங்கிள் மெஜாரிட்டியில் விஜய் அவர்கள் ஜெயிக்க வைக்கிறோம், 200 தொகுதியில் அடிச்சிட சுயரா. ஸோ அப்படி ஒரு மனநிலையில் நாம இருக்கோம். நம்முடைய மன நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் கட்சி தலைமை கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா யாருக்கிட்டவே திமுக கூட்டணியில் ஓவரா பேசணும். இப்போ திமுக உள்ளவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது எங்களோட தையல் தான் இப்போ கூட நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க. ஏன்னா இங்க உள்ள எல்லாருமே பாருங்களேன், காங்கிரஸ் தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே திமுக போய் கேட்டு ஸ்டாலின் போய் கேட்டு வராங்க நாங்கள் சேரப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு சரியான ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எப்போ வேணாலும் பிச்சுட்டு போகும். ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு திருப்தியே இல்லை. எதுக்கு விஜய் அவர்கள் திரும்ப அவங்ககிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நிலைப்பாடுலாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலை நேற்று ஒரு சர்ச்சை உங்களுக்கு தெரியும். நேற்று ஒருத்தர் காருக்குள்ள விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை தலையை மறைச்சிக்கிட்டு ஒருத்தர் போனார். அப்போ பரபரப்பாக யார் இந்த நபர் ஒரு சர்ச்சையாச்சு. ஆக்சுவலாக அந்த யார் இருந்த நபர்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அமமுகவோட ஒரு தொகுதி அமமுக செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, அதோட எம்எல்ஏ காமராஜ், அந்த ஆள் தான் போயிருக்காரு. ஸோ இப்போ என்ன ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு அது ரிலேட்டடாக அப்படி கேட்டிங்கன்னா, டிடிவி தினகரன் போயிருக்காரு. எங்க ஆளுநரை போய் சந்திச்சு, விஜய் ஆளுநரை போய் சந்திச்சு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு கொடுத்துட்டு எங்களை ஆட்சி அமைக்கணும் 3வது முறை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் டிடிவி தினகரன் போய் அதாவது எங்க கட்சி எம்எல்ஏட்ட குதிரை பேரம் பேசி அதுக்கு அவங்க ஃபோர்ஜரியா ஒரு அவங்க வந்து அவங்க ஆதரவு கொடுத்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எடுத்துக்கூடாது, இது குதிரை பேரம் நடத்துறாரு, தூய சக்தி சொன்னாரு விஜய் அவர்கள், இது வந்து வெறும் குதிரை பேரமா இருக்கு. ஸோ அதனால நீங்க யாரும் ஆட்சியமைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எதிர்ப்பை நீங்க இதை வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற அப்படி இப்படின்னு போய் அவர் வந்து ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு வெளியில வந்திருக்காரு. இப்போ ஆளுநரும் அதை வந்து யோசிச்சு இப்போ வந்து இன்னும் விஜய் அவர்களை அழைக்கல. வெளியில வந்து பிரஸ் பீப்புளும் தூய சக்தி விஜய் அவர்கள் எங்களுடைய ஆள் கடத்திட்டு போய் இப்படி பண்ணிட்டாரு, எங்களுக்கு தெரியா ஃபோர்ஜரி பண்ணிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு விஜய் கட்சிக்கு எதிராகவே. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிடணும், அதுக்குடைய ஆதாரத்தையும் இப்போ வந்து தமிழ் வச்சுக்கலாம் வெளியிட்டாங்க. அதாவது யாரும் மிரட்டல, அவர் சொந்தமா சுயமா எழுதி கொடுத்தது இந்த கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கும் இன்னொரு இதை தூக்கிட்டு வராங்க. அதாவது பிஜேபி ஆதரவாளர் மாரிதாசி இவங்க ஆட்கள்லாம். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்படிதான் காருக்குள்ள வச்சுதான் ஒரு எம்எல்ஏ ஆதரவு கடிதத்தை எழுதி வாங்குவீங்களா? ஏன் வந்து இப்படிதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படிதான் பண்ணீங்களா? ஏன் பிசிக்கல உள்ளவங்க தலைவர்கிட்ட தானே பாப்பீங்க, டிடிவி தினகரன் தான் நீங்க கேட்டுருக்கணும். ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கட்சியில் உள்ள ஒருத்தரை தனியா கூப்பிட்டு நீங்க எப்படி வாங்குவீங்க? நீ வந்து வீடியோ வெளியிட்டா நீ வந்து யோக்கியமானவனா அப்படிங்கிற மாதிரி குச்சாட்ட வைக்கிறானுங்க. நான் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தம் சொல்றேன், ஏண்டா வெண்ணைகளை அவர் வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் யாரையுமே அவர் வந்து அழைக்கல, விரும்பல. அவர் நினைச்சிருந்தா என்னத்துக்கு சிஎம் ஆயிருக்க முடியும். அவர் முதல்ல திமுக அதாவது இந்த மதவாத சக்திகளை கூட நம்ம எதுவும் வைக்கக்கூடாது, நம்ம கொள்கை பாஜக இருக்கும் அந்த கூட்டணியில் வேண்டாங்கிற காண்டி தான் திமுக கூட்டணியிலிருந்து கூப்பிட்டாரு. இப்பவும் இந்த அமமுக எம்எல்ஏவை இவங்க சைடில் தமிழை வச்சுக்கலாம் சைட்ல இருந்து யாரும் போயிட்டு விரும்பி கூப்பிடல. நல்லா புரிஞ்சுக்கணும்,
தமிழை வச்சு கலச நாடி அந்த எம்எல்ஏ காமராஜர் தான் மூஞ்ச மறைச்சுக்கிட்டு நாம எப்படியாவது ஒரு ஆதரவு கொடுத்து நாம எப்படியாவது ஒரு அமைச்சர் ஏதாவது ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவரு தனிப்பட்ட முறையில விஜயை பார்க்க வந்து அங்க வந்து எழுதி விட்டுட்டு போனது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேவா? தமிழை வச்சு காலத்துல இருந்து சைட்ல பேசுறாருந்தா நீங்க சொல்ற மாதிரி முறைப்படி டிடிவி பேசியிருப்பாங்க, தலைவர்கிட்ட பேசியிருப்பாங்க. தமிழை வச்சு காலத்தை என்டியில் உள்ள யாருமே இது பண்ணலையே. ஸோ அப்போ இதுல இருந்து அப்போ இப்போ வந்து அந்த எழுதி கொடுத்தால காமராஜ் அவரே மாத்தி பேசுறாரு. இல்ல நான் வந்து பாண்டிச்சேரியில இருந்தேன், நானா கையெழுத்து போல ஏன் கையெழுத்து இல்லை அப்படின்ட்டு அவர் எழுதுற வீடியோ சுயமரியாதை வீடியோவே வெளியிட்டாச்சு. அப்படி இருந்து இப்போ பண்றாங்கன்னா அப்போ ஒட்டு மொத்தமா இங்க என்ன நடந்துட்டுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து நேற்று வரைக்கும் என்டிஎஸ்ல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம இருந்தாங்க. ஆளுநர் மட்டும் தான் தள்ளி போட்டே இருந்தார். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரவு கொடுத்துட்டு ஸோ இப்போ திருமணம் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கணும். விஜய் 3வது முறை பண்ண உடனே இப்போ 118 இடங்கள் சுயரா வந்துட்டு அப்படின்னா ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க கூட்டு ஆகணும். ஸோ அப்படி இல்லைன்னா ஆளுநர் மேலே பிரச்சனை ஆயிரும். கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் சாதமாக வரும். இப்போ நம்ம கோர்ட்டில் வந்து கேஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா விஜய் அவருக்கு சாதமாக வரும். அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு அவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி விஜய் அவருக்கு மேலே ஒரு குதிரைப்படம் நடந்த மாதிரி அவருக்கு குதிரைப்படம் நடத்துறாரு, அவர் ஆதரவுல மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்காண்டி குதிரைப்படம் பேசினாருன்னு ஒரு குச்சிச்சாட்டை வச்சா கண்டிப்பாக விஜய்ல ஆட்சி அமைக்க கூப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக என்டிஏ சார்பாக உள்ள அமமுக அவர் வந்து டிடிவி தினகரன் அவரு பிளான் படி தான் அவருடைய கட்சிக்காரனா காமராஜரை அதுவும் மறைமுகமா மூஞ்ச மறைச்சிட்டு நீ இப்போ அதாவது நீ போன மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது காருக்குள்ள வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மறைச்சிட்டு போக வச்சு இவங்களே ஒரு பிளானிங் எப்படி பண்றாங்க பாருங்க. அதாவது விஜயபல முதலமைச்சரா பதவியேற்க விடக்கூடாதுக்காண்டி என்டிஏ கூட்டணியில் உள்ள டிடிவி தினகரன் பிளான் படி அவங்க கட்சியில் உள்ள இவரே வாழ்ற அங்க அனுப்பி விட்டு கடிதம் எழுத வச்சு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வர வச்சு இவங்க சைடு நாங்க அப்படி கொடுக்கல ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு குச்சிச்சாட்டு வைக்க வச்சு டிடிவி தினகரன் போய் ஆளுநர் சந்திச்சு எவ்வளவுக்குள்ள பிளான் பண்றாங்க பாருங்க. இப்போ 118 இடங்களில் இன்னைக்கு பிசிக்கல் சைட்ல இருந்து அந்த ஆதரவு கூட கொடுத்து ஒரு 118 ஃபுல்லா வந்து விஜயபல் கொடுத்தா கூட மாட்டாங்க. குதிரை பேரை நடத்துனாங்கன்ட்டு ஒரு பொய்யான இதை பிளான் பண்ணிட்டாங்க, விஜயபல் மேல பழி போட்டாங்கல்ல, இன்னும் அதை விசாரிக்கணும்னு சொல்லி ஆளுநர் வந்து கூட மாட்டார். ஸோ இதான் உங்களோட பிளான், விஜயபல்ல பதவியேற்க விடக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய எல்லாருடைய பிளான். ஸோ டிடிவி இந்த அளவுக்கு ஒரு மட்டமா இருந்தாலும் இருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. இதுல இன்னொரு இவங்க யோசிக்காது என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இவங்க சைட்ல இருந்து வீடியோ எடுப்பாங்க அப்படிங்கறது இவங்க சத்தியம் நினைச்சு கூட பார்க்கல. வீடியோ ஆதாரம் தான் தமிழை வச்சு கலத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ஸோ அது அவர் சுயப்படி விருப்பப்படி தான் அந்த கையெழுத்து விட்டுருக்காரு அந்த காமராஜ். ஸோ ஏன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அடிக்காங்கன்னா அவர் எல்லாருடைய அரசியல் முடிச்சிட்டாருல, அதனால தான் இங்கே இதில் மிகப்பெரிய ஒரு கருப்பாடு யாருன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த். நான் யாருக்குமே 2-3 வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். எப்போ ரஜினிகாந்த் வந்து முக ஸ்டாலின் பார்த்தாலோ அப்போவே எனக்கு தெரியும் இவருக்கு விஜய் அவர்கள் வந்து முதல்வராவது விரும்பலை. எல்லாருக்கும் என்ன கேட்டிங்கன்னா நேற்று கட்சி ஆரம்பிச்ச சின்ன பையன் இவ்வளோக்குள்ள ஒரு புரட்சி ஏற்படுத்தான், இவன் நாளைக்கு முதல்வராக இருக்கிறோம், இவனை போய் முதல்வர் நம்ம போய் பார்க்கணுமா, இத்தனை வருஷம் அரசியல் இருக்கும், இவ்வளோ பெரிய ஆட்கள் நாமளாம் இவன்கிட்ட போய் நம்ம நின்று முதல்வரே அப்படி போய் நிற்கணுமா அப்படிங்கிற பயங்கரமான ஈகோ. அந்த ஈகோஸ் அவ்வளோ ஒரு சேட்டிஸ்டா மாறுறானுங்க. அதில் தான் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள அதாவது முதல்ல இந்த எண்ணமே கிடையாது, ஸ்டாலினும் எடப்பாடி சேர்ற மாதிரி இவர் தான் தூண்டி விட்டு எதுக்கு நீங்க உங்ககிட்ட 2 எப்படி இருக்கீங்களா அவரை விடுங்க நீங்க இருங்க அப்படி சொல்லி இந்த பிளானை கொடுத்து இது வந்து நம்ம மட்டும் சொல்லல எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விவசாயிகள் அந்த பாண்டியன் அப்படிங்கிறவரும் சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து ரஜினிகாந்த் தான் காரணம். ஸோ எவ்வளோக்குள்ள எச்சத்தனமா எல்லாருக்கும் விஜய்னா அவ்வளோக்குள்ள எதிர்ப்பு. ஸோ இந்த சூழ்நிலையில நான் என்ன நினைக்க கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் இப்படி யார்ட்டுமே கெஞ்ச வேண்டாங்கிற திருமாவளவன் இந்த திமுக கூட்டணி கட்சிகளே வேண்டாம். இந்த திமுக கூட்டணி கட்சியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு விமர்சிச்சாங்கன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வெங்கடேசனா எம்பி அவர் கூட இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்ல இருந்து தோல்ல கை போட்டு விஜய் போறாரு. ஆனா அந்த ஆள் எவ்வளவுக்குள்ள அதெல்லாம் ஒரு சரியான ஆளே கிடையாது. ஆனா அவர்கள் வந்து கைது போட்டு போறாரு. நம்மளுக்கு என்ன சொல்றேனே தெரியல. விஜய் வரைக்கும் அப்படி பண்றாரு நம்மளால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா உங்களை எதுக்குறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இப்படி வந்து மக்கள் முன்னாடி உட்காந்து பேசாம ரீஎலெக்ஷன் வரட்டுங்கிற ரீஎலெக்ஷன் வரட்டும். இப்போ உடனே ரீஎலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்க அமோகமே வச்சு போயிருவீங்க, 200 சுயரா அடிப்பீங்க. உங்களுடைய சுயமான சிந்தனையில உங்க ஆட்சி இருக்கட்டும். ஆனா இப்போ அது இல்லாம இவங்களோட தயவுல நீங்க ஆட்சி அமைச்சீங்க அப்படின்னா நல்லா பாருங்க திமுக பேச்சை கேட்டுதான் உங்க கூட வராங்க. இவங்க எந்த நேரத்துல வேணா எப்ப வேணாலும் என்ன வேணா பிளான் அவங்களோட செயல்பட்டு நீங்க நடக்கணும். ஸோ திருமாவளவனுக்கு நீங்க துணை முதலமைச்சரா கொடுக்குறா இருந்தா சத்தியமா சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பா மாறுவாங்க. ஏன்னா இப்ப எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தெரியும். எல்லா மக்களும் எல்லாம் கடந்து உங்களுக்கு பெருமளவில் ஆதரவு கொடுத்துறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதாவது நோகாம நொங்கு தூக்குவாங்களாம். திருமணம் கேட்கிற வன்னியரசு பேசுறத பேச்சா அந்த ஆள் பேசின பேச்சு உங்களுக்கு தெரியும்ல. அதாவது 41 பேர் இறந்திருக்கும் போது அதை வந்து 41 உயிர்கள் மேல சடலத்து மேல ஏறி நடந்தாங்க விஜய், 41 பேர் கொன்ன விஜய் அப்படின்னு பேசினாலும் இந்த வன்னியரசு.
இன்னைக்கு அவங்க வந்துட்டு நீங்க வந்து ஜெயிச்சு 108 இடங்களை சிங்கிள் மெஜாரிட்டி நிக்கணும்னா உங்க கூட வர்றதுக்கு அதாவது 2 சீட்டு வச்சுக்கிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா துணை முதல்வர் கொடுக்கணுமா? என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கு நீங்க பாமக கேட்டிருக்கலாம், 4 சீட்டு அழகா அடிச்சிருக்கலாம் அவங்க. ஸோ எனக்கு வந்து அப்படி 4 சீட்டு 5 சீட்டு பேசாம இருக்கும்போது 2 சீட்டு வச்சுட்டு இவங்க வர வரத்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில நம்மளால ஏற்றுக்க முடியல. ஸோ நான் சொல்றது கடைசி என்ன கேட்டீங்கன்னா, அதாவது நம்முடைய தோழர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த கருத்துக்களை தலைமை கொண்டு போய் சேருங்க. இது வந்து சரி கிடையாது. இப்போ வந்து தற்சமயத்துக்கு நாங்கள் முதல்வர் பதவியில் உட்கார்ந்தாகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து திருமாவளவன் இந்த கூட்டணி கட்சி யாருக்குமே காங்கிரஸ் சேர்த்ததே நிறைய பேருக்கு இது பொறுத்துக்க முடியல. ஏன்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு தெரியும். சரி வந்துட்டு விஜயவர்களுடைய ரொம்ப காலமா ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு, காங்கிரஸ் கூட்டணி வைப்பாங்கிறது ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு பிடிக்காம இருந்தாலும் அவர் பண்ணுவாருங்கிறது ஒரு கெஸ்ட் பண்ணோம், சரி ஓகே. ஆனா இப்ப திருமாவளவன் பேசின பேச்சுக்கு அவங்க இப்போ கூட முக ஸ்டாலின் நேற்று பார்த்து வர திருமாவளவர்கள். ஸோ அப்படி அவங்க கேட்டுட்டு பெருமிஷன் கேட்டு வர்றவர் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையா இருப்பார் நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ நட்டாத்தில் இழுத்துருவாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுடுங்க, இப்போ ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்க மெஜாரிட்டியை ஜெயிப்பீங்க. அதாவது இப்போ கேன்சல் ஆகி ஆனர் இது வந்துட்டு 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன் வச்சுன்னா இருக்கும். ஆனா இதே உங்களை ஆட்சி அமைக்க விட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷமா உங்களை ஆட்சி அமைக்க விட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து அதுக்குள்ள ஏகப்பட்ட பொருட்களை பண்ணி உங்க கட்சியில் உள்ள ஒவ்வொருத்தரும் இப்படி சரியில்லை அப்படி சொல்லி நெகட்டிவ் இமேஜ் கட்டமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ திருமணம் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் எல்லாரும் அப்படியே பேக் அடிச்சிருவாங்க, நட்டாத்துல ஊற்றி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் எழுத முடியாது. ஸோ அதனால நான் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, இவ்வளோ நாளாக விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டதுலையும் விஜய்க்கு ஓட்டு போட்டதுலையும் நான் வந்து என்னுடைய ஆதங்கமாக சொல்றேன், திமுக கூட்டணி உள்ளவர்கள் நம்பி ஆட்சி அமைக்க போகாதீங்க. ரீஎலெக்ஷன் வந்தா கூட பரவாயில்ல, நீங்க மெஜாரிட்டியை ஜெயிப்பீங்க, மெஜாரிட்டி வந்து ஆட்சி எப்படிங்க நாங்க உங்களுக்கு இருக்கோம் சப்போர்ட் பண்றோம். ஆனா அதை விட்டு இவங்க நம்பாதீங்க. பாத்தீங்களா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால பார்த்து பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதை பார்த்துட்டு இருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது விஜய் அவர்கள் ரீஎலெக்ஷன் வச்சு மெஜாரிட்டியா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி தீய சக்தியான திமுக கூட்டணி உள்ளவங்களோட சேர்ந்து அவங்க இவ்வளவுக்குள்ள பிகு பண்ணி திமுகவில் எப்படி இருந்தாங்க பாத்தீங்கன்னா, திருமாவளவனுடைய நிலம் என்ன, இத்தனை நாள் அங்க எப்படி கிடந்தாரு, கெஞ்சிக்கிட்டு ஒத்து சீட்டு கொடுத்துட்டு கிடந்தாரு. இப்போ வந்துட்டு துணை முதல்வர் கேட்காருன்னா அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது எனக்கு வந்து திருமாவளவனுக்கு துணை முதல்வர் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல என்னன்னா, நீங்க ஆரம்பத்திலே விஜய் அவர்கள் கூப்பிட்டாருல அவங்கள கட்சி ஆரம்பிச்ச புதுசுலேயே வாங்க ஆட்சியில் பொங்கதார் அப்படின்ட்டு அப்போ போயிருந்தீங்கன்னா அவருடைய நின்று அவர் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் அனுபவிக்கலாம். உழைக்காம ஓசிலுக்கு நோசாம நுங்கு திங்கிறத பார்த்தா எப்படி விட முடியும்? ஸோ இதுதான் நம்மளோட நிலைப்பாடு. ஸோ பார்த்துருக்கேன், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல்களை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க.